Hi friends, welcome to Anu's Wanderlog. வேர்ல்ட்லயே மோஸ்ட் விசிட்டட் மியூசியம்னா அது லூவர் மியூசியம் தான். லூவர் மியூசியம்னு சொன்னாவே நம்ம எல்லார் மைண்டுக்கும் வர ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த டைமண்ட் பில்டிங் தான். ஆனால் அந்த டைமண்ட் பில்டிங் ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும்தான், அது உள்ள எதுவும் இருக்காது. அதை சுற்றி இருக்கிற பில்டிங்ஸில் தான் எல்லா பெயிண்டிங்ஸ் ஸ்கல்ப்சர்ஸும் வச்சுருப்பாங்க. பாரிஸ் லூவர் மியூசியம் எவ்வளோ பெருசுன்னா அதை 1 வீக் ஆனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நீங்கள் விசிட் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் அட்லீஸ்ட் 1 டே ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஆர்ட் லவராக இருந்தால் உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசனே இது தான், வேர்ல்ட் ஃபேமஸ் மாஸ்டர் பீஸான மோனாலிசா பெயிண்டிங். நாங்கள் ½ டே தான் பிளான் பண்ணோம் லூவர் மியூசியம் பார்க்க. ஸோ என்ட்ரு ஆன உடனே டைரெக்டாக மோனாலிசா பெயிண்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போயிட்டோம். அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் பெருசாக நிறைய இருக்குது. ஆனால் எல்லாரும், நம்ம மட்டும் இல்லை, உலகத்தில் இருந்து வர எல்லாருமே க்யூ பண்ணுற ஒரே பிளேஸ் இந்த மோனாலிசா பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமா? இந்த பெயிண்டிங்கை பெயிண்ட் பண்ணவரோட நேம் லியோனார்டோ டா வின்சி. இந்த பெயிண்டிங்க்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ரூமர்ஸும் இருக்கலாம், உண்மையும் இருக்கலாம். ஆனால் அதில் எது உண்மை எது ரூமர்ஸ்னு யாருக்குமே தெரியாது. அந்த பெயிண்டிங்கில் மோனாலிசாவுக்கு ஐப்ரோஸே இருக்காது. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட கடைசி தருவாயில் தான் அந்த பெயிண்டிங்கை பெயிண்ட் பண்ணார், அதை முடிக்காமே அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ இது ஒரு அன்ஃபினிஷ்டு பெயிண்டிங்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் இட்டாலியில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்குமே அது ஒரு ஃபேஷனாக, ஐப்ரோஸ் எடுத்துடுறது ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்தே இந்த பெயிண்டிங் ஒவ்வொருத்தவங்க கை மாறி வந்திருக்கு. ஸோ அதனால் இது டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால் அந்த ஐப்ரோஸ் அலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை எது ரூமர் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்போது இந்த பெயிண்டிங் எதனால் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, உலக அளவில் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்றதை பார்க்கலாமா? 1911 இந்த பெயிண்டிங் திருடு போயிடுச்சு. ஒரு ஆள் திருடி ஃப்ளோரன்ஸ் இட்டாலியில் இருக்க ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ மியூசியமுக்கு வந்த மக்கள் அந்த மோனாலிசா பெயிண்டிங் வச்சுருந்த எம்டி போர்டை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த நியூஸ் அப்போ இருந்த நியூஸ் பேப்பர் நியூயார்க் டைம்ஸில் ரொம்ப பேசும் பொருளாக ஆச்சு. லேட்டர் திருட்டு போன அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை கண்டுபிடிச்சிட்டு பேக் டு மியூசியமே கொண்டு வச்சுட்டாங்க. அதை வச்சதுக்கப்புறமேட்டு முன்ன வந்த மக்களை விட இன்னும் நிறைய மக்கள் மோனாலிசா பெயிண்டிங்கை பார்த்தாங்க.